போன வருஷம் வந்ததுலேயே ஒரு மாதிரி கிரீப்பியான ஹாரர் மூவி அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். என்னதான் இந்த படத்தோட கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து சலிச்ச ஒரு கதையா இருந்தாலும் அவங்க பிரசன்ட் பண்ண விதம் இருக்குல்ல ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. ஏன்னா எப்படி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நான் லீனியர் பிரசன்டேஷன்ல இருந்துச்சு. பார்பேரியன் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அவரோட 2வது படம் இது. அது மட்டும் இல்ல, படத்துல நடிச்சவங்களும் அந்த டீச்சரா இருக்கட்டும், அந்த சூனியக்கார கிளவியா இருக்கட்டும், ஏன் அந்த சின்ன பையன் அவனுக்கு எப்படி இந்த கதையை பத்திலாம் புரிஞ்சிச்சுன்னு தெரியல, எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா நடுராத்திரி 2:17 எல்லார் வீட்டுல இருந்தும் சின்ன பசங்க வந்து நடு ரோட்ல ஓடி போறாங்க. அவங்க எங்க ஓடி போறாங்க, திடீர்னு எங்க காணாம போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. காலையில விடிஞ்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு காணாம போன பசங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ் ரூம் சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. அந்த கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். இவங்க காணாம போனதுக்கு அந்த டீச்சர் தான் காரணம்னு ஊர் மக்கள் சொல்ல, ஆனா அந்த டீச்சருக்கு வந்து அந்த ஒரே ஒரு பையன் மேல மட்டும் சந்தேகம் இருக்கும். கடைசியில அந்த சின்ன பசங்களை தேடி கண்டுபிடிச்சாங்களா, அவங்க எதனால இப்படி காணாம போறாங்க, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா இது வந்து நீங்க கான்சரிங் மாதிரி பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் தான். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹாரர் மூவி மாதிரி போகும். பிளாக் மேஜிக், சூனியக்காரி இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. அதனால டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா?